Hi friends, I am Gandhimathi from Coimbatore. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய மெடிடேஷன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்படி இருக்கையில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்ருக்கையில் சாரோட ப்ரோக்ராமை பார்த்தேன். ஸோ அந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சரி சார்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு சாரை கால் பண்ணேன். உடனே சார் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணிவிட்டு சார் ரொம்ப நல்ல ஒரு கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டனோ அத்தனைக்கும் நல்லா ஆன்சர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்ட்டு சார்கிட்ட ஒரு செஷன் எடுத்தேன். சார்கிட்ட செஷன் எடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் சொன்ன மாதிரிலாம் நல்லா கைட் பண்ணாங்க. என்ன கேட்டாலும் எனி டவுட்டு எந்த நேரம் கூப்பிட்டாலும் சார் அட்டன் பண்ணி நல்லா கைட் பண்ணாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 4th லெவல் வரைக்கும் முடிச்சிருக்கேன். இப்போ என் பொண்ணு +2 படிச்சுட்டு இருந்தான். +2 படிச்சுட்டு இப்போ மெடிசனுக்கு நீட் அப்படின்னு சொன்னனால அவள் ஸ்டேட் போர்டில் தான் படித்தாள். ஸோ இப்போ +2 எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் அந்த ஒரு 25 டேஸ் தான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணான். என்சிஆர்டி சிலபஸுங்கிறனால 2 இயர்ஸ் சிலபஸ் படிக்கணுனால அவளால் முடியலை. பட் பார்த்திங்கன்னா நீட்டில் 200 மார்க் தான் எடுத்திருக்கான். ஸோ எம்பிபிஎஸ் கிடைக்கல. அதனால் அவள் மெடிசன் தான் போகணுங்கிற ஒரே எய்ம்ங்கிறனால அடுத்தது பிஹெச்எம்எஸ் பார்த்தான். பிஹெச்எம்எஸில் மேங்களூரில் ஃபாதர் முல்லர் காலேஜ் தான் த பெஸ்ட்டு அப்படின்னாங்க. சரின்ட்டு அதுக்கு தனி என்ட்ரன்ஸ் உண்டு அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்களும் என்சிஆர்டி சிலபஸில் தான் என்ட்ரன்ஸ் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு 1 month டைம் இருந்ததுனால எகைன் அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணால். மீன் டைம் சார்கிட்ட கேட்கும்போது சார் நல்லா கைட் பண்ணாங்க. அப்புறம் அவளுக்கு ஒரு செஷன் எடுத்து கொடுத்தாங்க. அவ்வளோ ரொம்ப நம்பிக்கையோடு எல்லாம் பண்ணி என்ட்ரன்ஸும் நல்லா பண்ணினா. அப்புறம் இன்டர்வியூ இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் இன்டர்வியூ வித் பேரண்ட்ஸோட தான் நடந்துச்சு. அது சப்ஜெக்ட் இல்லை, ஜென்ரலாக தான் கேட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணான். அவளுக்கே ரொம்ப ஆச்சரியம், நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இன்டர்வியூ பண்ணவங்களும் ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதுதாம்மா கரெக்டு, இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அவளுக்கு நாங்கள் இப்போ அட்மிஷன் கிடச்சிருச்சு. இப்போ நீ காலேஜ் போக போகிறாங்க. அதுக்கு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் நிறைய டைம் ட்ரான்ஸ்ஃபர் டைம்லலாம் ரொம்ப டென்ஷனாக தான் இருந்துச்சு. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபருக்கு அமௌண்ட்டு அதுக்கு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப டென்ஷன் எனக்கு. ஏன்னா அந்த இடத்துல அப்புறம் ஒர்க் பண்ண இடத்துலையும் எனக்கு பயங்கர டென்ஷன். அப்படி இருக்கல சார் நல்ல கைட் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க, நல்லதே நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே மட்டுமே நினைங்க, டென்ஷனே ஆகக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸே ஆகாது, எது நடந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எது நடந்தாலும் நன்மைக்கே, அந்த மாதிரி மட்டுமே நினச்சிட்டே வாங்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. அதனால டென்ஷன் ஆகும்போதெல்லாம் சார்கிட்ட கூப்பிட்டு சார் இப்படி இருக்குன்னா உடனே கைட் பண்ணாங்க. அதன் மாதிரி அதை சார் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நடந்தேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆச்சரியம், எனக்கா ஒரு சோர்ஸ் கிடைச்சிது. ட்ரான்ஸ்ஃபருக்கு எனக்கா ஒரு பெரிய லெவலில் ஒரு சோர்ஸ் கிடைச்சிது. அவங்கள அப்ரோச் பண்ணோம். உடனே அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வித்தவுட் எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிது. ஸோ அதுக்கும் சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். இன்னும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த ஒரு டெஸ்டிமோனியை நான் கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டான்லி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.